ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நாளைய தினம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி அன்று நிகழக்கூடிய அற்புதமான பௌர்ணமியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும், இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் விருச்சிகராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மாதம் வரக்கூடிய திதிகளில் ஒவ்வொன்றுமே தனித்துவத்தோடு காணப்படக்கூடியது தான். அதில் அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறது தான் ரொம்பவே சிறப்பான திதிகள்னு சொல்லப்படக்கூடியது. இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய 2 நாட்கள்லையுமே நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பானது. அதிலும் பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதுங்க. இந்த பௌர்ணமியிலும் நம்ம வழிபாடுகள் எல்லாம் செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய துன்பங்கள் எல்லாமே தீர்ந்து போகும். ஸோ அந்த வகையில் ஜனவரி 13 நாளைய நாள் திங்கட்கிழமை என்று வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய முதல் பௌர்ணமியும் கூட. மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திங்கட்கிழமை என்று வந்திருக்கு. அது மற்றொரு சிறப்பு வாய்ந்தது. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நாளில் போகி பண்டிகையும் ஆருத்ரா தரிசனமும் வந்திருக்கு. மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள். இப்படி நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்பவே அற்புதமானதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த நாளில் தாங்க பூமியினுடைய துணைக்கோள்னு சொல்லப்படக்கூடிய நிலவு ரொம்பவே முழுமையான வளர்ந்து பிரகாசமாக காட்சி தரும். ஸோ இந்த நில ஒளியில் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. நமக்கு நிறைய நல்ல ஆற்றல்களானது ஏற்படும். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்வதால் உங்களுடைய மன நிம்மதியானது பெற முடியும். வாழ்க்கையில் நீங்கள் அடைய இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளானது நடைபெறணும். மனதில் உங்களுக்கு நம்பிக்கையானது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு நாளை மட்டும் தவற விடாதீங்க. ஸோ பௌர்ணமி அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருப்பப்படி வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த நாளில் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் பதிவுகளானது கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய பலன்களை அடைய முடியும். மார்கழியில் வரக்கூடிய பௌர்ணமியே ரொம்பவே மங்களகரமான ஒரு பௌர்ணமியும் கூட. அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு தாங்க சொல்லணும். நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு நாளில் நம்ம வழிபாடு செய்கிறது நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். கூடவே மற்றபடி பௌர்ணமி அப்படின்னா எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அண்ணாமலையார் ஆலயத்தில் மேற்கொள்ளக்கூடிய கிரிவலம் தான். நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது செய்ய வேண்டிய விஷயம்னா கிரிவலம் போகிறதாங்க. ஸோ அந்த வகையில் யாரெல்லாம் ஆல்ரெடி கிரிவலம் போயிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பௌர்ணமி அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் 12 மாதத்துலேயுமே வரக்கூடிய ஒரு விசேஷமான நாள் தான். ஒவ்வொரு திதிக்குமே சில விசேஷ விரதம் வழிபாடுகள் எல்லாமே இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அதற்குரிய கோவில்களில் பெரிய திருவிழாக்களை செய்வாங்க. ஸோ இதில் நமக்கு மிகப்பெரிய அளவில் தெரியக்கூடியது அப்படின்னா சித்ரா பௌர்ணமி. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை நமக்கு வைகாசி விசாகமாக தெரியும். அடுத்ததாக ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த 3 பௌர்ணமிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தாங்க இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் சிவனுக்கு உரிய ஆருத்ரா தரிசனம் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்லேயும் நம்ம வழிபாடுகள் செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாக கோவில்கள்லேயும் வீடுகள்லேயும் பௌர்ணமி பூஜை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். மேலும் பௌர்ணமியில் கிரிவலம் போகக்கூடியவராக இருக்கீங்கன்னா அவங்க வறுமை பிடியிலிருந்து மீண்டு தங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாங்க. மேலும் அவருக்கு ஞானம் செல்வம் அப்படின்னு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லப்படுது. அதுபோல் உங்களுக்கும் சிவனுடைய அருள் கிடைக்கணும், சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் ஹ்ரீம் சந்திர தேவாய நமக அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் பௌர்ணமி நாளில் சொல்லுங்கள். நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த பதிவில் கண்டிப்பாக என்ன மாதிரியான மாற்றங்களை விருச்சிகராசி அன்பர்கள் இதுக்கப்புறமா அடைய போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். விருச்சிகம் ராசி விசாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய இந்த ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் புதனும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும், தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரனும், சுகஸ்தானத்தில் சனியும், பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும், பிரசரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும், செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்றும், லாபஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்காங்க. ஸோ இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு.
அடுத்ததாக 18ஆம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. 28ஆம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல மாற்றங்கள் தாங்க வரப்போகுது. மேலும் பதவி உயர்வுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதற்குரிய அறிவிப்புகளானது இப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். மேலும் ஒரு சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு மாறுதல்கள் கூட ஏற்படும். உடனே உங்களுக்கு கைகூடா விட்டாலுமே கூட அதற்கான விதைகளை எல்லாம் இப்போது நீங்கள் ஊன வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெளியூர் போகணும், ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கு இப்பயே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். பெற்றோர்களுடைய நலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய நிலையில தான் இருக்குது. ஸோ அவங்கள வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க. குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நலத்துக்கு எந்த ஒரு குறைபாடுமே இருக்காதுங்க. ஸோ அதை பற்றி கவலை வேணாம். பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்கள மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மேலும் உங்களுடைய பொருட்கள் திருட்டு போகலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. எங்கேயாவது வச்சுட்டு ஞாபக மறதியாக வந்து இருக்காதீங்க. மேலும் உங்களுக்கு ஞாபக சக்தியை இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தில் கண்டிப்பாக அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒருநிலைப்படுத்துங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணம் எவ்வளவு இருந்தாலுமே அதை வந்து கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா இந்த நாட்களில் பண வரவு உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ பணத்துக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. அதனால் கவனமாக மட்டும் பார்த்துக்கோங்க. மேலும் இந்த டைமில் உங்களுடைய தன்னம்பிக்கை, திறமை, திறன் எல்லாமே வந்து அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றாகவே வந்து நடைபெற ஆரம்பிக்கும். நண்பர்கள் அனுகூலமாகவே வந்து இருப்பாங்க. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எல்லா விஷயங்களுமே சூப்பராக இருக்கும். அதே போல் அடுத்தவங்களுடைய விஷயங்களில் மட்டும் தயவு செஞ்சு தலையிடாதீங்க. முடிந்த அளவுக்கு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பது தான் நல்லது. பெரியவர்களை வந்து ஆலோசனைகளை எல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க, நல்லது. தம்பதிகளுக்கிடையே ஒத்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த நாட்களில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மைகள் தாங்க நடக்க இருக்குது. அதே போல் ஓரளவுக்கு உங்களுக்கு சோதனைகளும் வந்து ஏற்படும். அதனால் ரெண்டையுமே நீங்கள் வந்து சமாளிக்கணும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். நிறைய பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். உங்களுக்கு என்ன பதவி கிடைக்குதோ அதை சரியான முறையில் நீங்கள் வந்து செயல்படுத்தி வெற்றி காணுங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நிறைய கேள்விகளில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஸோ பொதுவாக விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிரக மாற்றத்தின் அடிப்படையில் இப்படித்தான் இருக்கும். ஆனால் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடு அடையும். எல்லாருக்குமே ஒரே நட்சத்திரமானது இருக்கிறது கிடையாது. ஸோ ராசி ஒன்றா இருந்தாலுமே நட்சத்திரம் அப்படிங்கிறது மாறுபாடு அடையும். அந்த வகையில் விசாகம் நட்சத்திரத்தை உடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும். குறிப்பாக கணவன் மற்றும் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் புரிந்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா நல்லபடியாகவே இருக்கும். பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுது. மேலும் புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். அதன் மூலமாக பொருள் சேர்க்கையும் வந்து ஏற்படக்கூடிய மாதம். தாய்வழி உறவினர்கள் மூலமாக நிறைய உதவிகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததாக அனுசம் நட்சத்திரம். அனுசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் தடைப்பட்ட காரியங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான தடைகளுமே வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும். அதே நேரம் பண வரவு பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். ஆன்மீக ரீதியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணங்களும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஆன்மீகத்தில் எண்ணம் பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகமாக தான் உங்களுக்கு இருக்குமே தவிர எந்த வகையிலுமே வந்து குறையாது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு என்ன உதவி தேவையானதோ இருக்கோ அதற்குரிய உதவிகளும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக பண உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேவையான இடத்துல நீங்கள் வந்து வாங்கலாம். அடுத்ததாக கேட்டய நட்சத்திரம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு காரிய தடை, தாமதம் இது போல் ஒவ்வொரு விஷயமும் வந்து ஏற்பட இருக்குங்க. கூடவே பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் தள்ளி போடுங்க, கவனமாக இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே நேரம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும். ஸோ என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் பொறுமையாக நிதானமாக மட்டும் இருந்தீங்கன்னாவே போதும், நல்லதே நடக்கும். குடும்ப பிரச்சனைகள் எதுவும் இருக்குது அப்படின்னாலுமே அதுவும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து தீர ஆரம்பிச்சிடும். என்னதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்குது அப்படின்னாலுமே கூட அதற்கு இணையாக கண்டிப்பாக கஷ்டங்களும் இருக்கும். அந்த கஷ்டங்கள் பெரிய லெவலில் நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத நோக்கி போகிறாங்க.
அந்த வகையில் ஒவ்வொரு மாதமுமே நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் எப்படி இருக்கோ, தீமைகள் பெரிய லெவலில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் எளிமையான பரிகாரங்களானது நம்மளுடைய சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அந்த பரிகாரத்தை தவறாமல் செய்து பயன்பெறுங்க. அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருப்பதற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க. நல்ல நன்மைகளானது கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 22 மற்றும் 23, சந்திராஷ்டம தினங்கள் 12 மற்றும் 13. இந்த நாட்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக செயல்படணும். பொதுவாக சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னாலே முழுக்க நிதானத்தை கடைப்பிடிக்கணும். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க, ராசியின் அடிப்படையில் நட்சத்திர ரீதியாகவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் எளிமையாக கடப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் பற்றியும் கூட தெரிஞ்சிட்ருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.